ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்தோம் அப்படின்னா, வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் கடற்கரையில் படுத்திருந்தாங்க. எலும்பு கூட பார்த்தாங்க. பசிக்குதுன்னு தீவுக்குள்ள போனாங்க. போனப்போ பிடிச்சாங்க. என்னப்பா அது, போனாங்க பிடிச்சாங்க வச்சாங்க சண்டை போட்டாங்கன்னு எதுவுமே வராதா? இருங்க, இப்போதானே சுவாரஸ்யமாக இருக்கு. போமா. ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா சங்கு சக்கர ரேகை. ஓகே, இது என்னப்பா சங்கு சக்கர ரேகை அப்படின்னா பொன்னியின் செல்வன் புக்கு படித்தவங்களுக்கு அந்த சங்கு சக்கர ரேகையை பற்றி ஒரு இன்டிமேஷன் இருக்கும். அது நீங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த சாப்டர் உங்களுக்கு உதவும். ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்தியத்தேவனுடைய வாயில் ஒரு கையை வச்சுட்டான், பின்னாடி இன்னொரு கையை முறுக்கி பிடிச்சிக்கிட்டான். அங்கே என்னடானா 6 அடி உயரத்தில் இருக்க பொன்னியின் செல்வரை பிடிச்சிக்கிட்டாங்க 2 பேர் சேர்ந்தாப்புல. இப்போ என்ன ஆகும், யாராலையும் அசைய கூட முடியல அவங்களால. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துட்ட வந்தியத்தேவன் அப்படின்றான். அவனுக்கு முன்னாடி ஆமா வயல வச்சுட்டு அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அனீஸ் ஆயிடுச்சு. உடனே இருட்டில் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான் அந்த கூட்டத்துக்கு. அவன் என்ன பண்றான், முன்னாடி இருட்டிலே அவன் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா தெரியறதுக்காக அவன் மூஞ்சி அப்படின்லாம் வச்சு காட்டுறான். ஆனாலும் அவன் மூஞ்சி அப்படி தெரியல. இவங்க 2 பேருக்கும் இவன் டம்மி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. இவன் ஒரு குணமான மனுஷன், இவன் ஒரு நல்ல மனுஷன். ஆனா இவன் ஏதோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக கொடூரமாக்க ட்ரை பண்றான். ஆனா அது நடக்கல. அவன் குரல்ல ஒரு கொடுமையை கொண்டு வர ட்ரை பண்றான், அதுவும் நடக்கல. அவன் என்ன சொல்றான் கேட்கறான், இப்ப நான் அவன் வாயிலேருந்து கை எடுக்க சொல்லுவேன், எடுத்ததுக்கு அப்புறம் நீ கத்துன ஒரே குத்து தான் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை பார்த்து சொல்றான். உடனே வந்தியத்தேவனுக்கு ஏன் இவன் தான் குணமானவன் தெரிஞ்சு போச்சு. அது இல்லாம தமிழ்ல வேற பேசுறான். இவங்க தமிழ்காரங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுது அவனுக்கு. அதனால வந்தியத்தேவன் எதுவுமே பேசல, கையை எடுக்க சொல்றான். கையை எடுத்த உடனே, நீர் யாரியா? எங்களை மாதிரி பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியுது, மனுஷங்க மாதிரியும் தெரியுது, கொள்ளையர்கள் மாதிரி தெரியல. யார் நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீங்க பார்த்தா எங்க ஆளுங்க மாதிரி தெரியுது, தமிழா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே இவன் சொல்றான், உங்க ஆள் மாதிரி தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்குங்க போட்டு அடிக்கிறீங்க, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி அடிச்ச இடத்த அப்படியே தடவி பார்க்கறான். உடனே நீங்க பார்த்துட்டு இந்த நேரத்தில் உள்ள வரீங்க, நாங்க ஒன்றும் உங்களுக்கு துன்புறுத்தலாம் வரல, யார் என்னன்னு விசாரிச்சுட்டு நம்ம ஆளா இருந்தா கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். இங்க கொள்ளையர்கள் இருக்காங்க, இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே கொள்ளையர்கள் தீவு தான். மொத்தம் இந்த தீவை 2ஆ பிரிக்கலாம். மலையில இருந்து முன்னாடி இருக்கிறது கொள்ளையர்கள் தீவு, நம்ம இருக்கிறது பின்னாடி. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இன்னொரு வீரன் கேக்குறான். வந்தியத்தேவன் இதுக்கு பதில் சொல்லல. ரொம்ப நேரம் அமைதியா இருக்கான். சைட்ல பார்த்தா பொன்னியின் செல்வரை அப்படியே கிறுக்கு பிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு முகத்துல எந்த பதட்டமும் இல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த வந்தியத்தேவன் சரி ஓகே உண்மையே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு, ஐயா நாங்க 2 பேரும் சோழ நாட்டுல இருந்து வரோம், அவர் பேரு பொன்னியின் செல்வர், அவர் தான் ஏன் பொன்னியின் செல்வர், சோழ இளவரசர் பொன்னியின் செல்வரியா அப்படின்னு அங்க இருக்கவங்களாம் கலுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. இது என்ன சிரிப்பு, கலுக்குன்னு அந்த மாதிரி சிரிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ 2 பேர் புதுசா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி வராங்க. நாட்டுல இருக்கும்போது 2 பேருக்கும் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கும். நாட்டுல இருக்கும்போது அரசவை போவாங்க. அப்பதான் சேவிங் கீவிங்லாம் பண்ணி ஆள் சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருப்பாங்க. இப்ப என்னன்னா, கடல் கொள்ளையரை பிடிக்க வரேன்னு சொல்லி ஒரு 8 மாசம் கப்பல்லே சுத்தியாச்சு, போர்லாம் புரிஞ்சாச்சு. அதனால தாடி கிடிலாம் வளர்ந்து அப்பயுமே அவங்க முகம் கலை பொருந்தி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட்டு உடையெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனாலும் முகத்துல அந்த பழைய லுக்கு தெரியல. லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உடனே சிரிக்கிறாங்க. யாருன்னே தெரியாது 2 பேர் இவன் தான் பொன்னியின் செல்வன், இவன் தான் இளவரசன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, லூசாடா நீ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நீ என்ன பைத்தியமா? ஒருவேளை பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நீங்க துப்பு தண்ணியில மிதந்துட்டு வந்ததுனால இவனுக்கு சித்த கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே வந்தியத்தேவனுக்கு கோவம், எது நான் பைத்தியமா? டேய் உண்மையிலே அவர் தான்டா பொன்னியின் செல்வரு அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்றான். திரும்ப பாடுறா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்க, பொய் சொன்னா அடிச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல கோவமாயிடுறாங்க. கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. எங்களை பார்த்தா பைத்தியமா இருக்கா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்க வீட்டுக்கு மேல இருக்க எங்க இருப்பிடத்துக்கு கூட்டு போய் சோறு போடலான்னு பார்த்தா, சோறு போட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மறுவாழ்வு ஏதாவது ஏற்படுத்த முடியலனாலும் உயிர் வாழ்றதுக்காக அதை வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலான்னு பார்த்தா, நீ எங்கள்கிட்டே புழுகுறியா? நீ
இவரை பார்த்தா பொன்னியின் செல்வர் மாதிரியா தெரியுது அப்படின்ட்டு பொன்னியின் செல்வரை பார்க்கறான். அவர் புன் சிரிப்போட நின்று இருக்காரு. வந்தியத்தேவன் படுற திண்டாட்டத்தை அவருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட என்னன்னா, தன்னை பொன்னியின் செல்வன் சொல்லி ஏத்துக்காத ஒரு மக்களை பார்க்கறப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களோட அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவர் எதுவுமே பண்ணல. வந்தியத்தேவன் படுற திண்டாட்டத்தை ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. வந்தியத்தேவனுக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்புறம் கண்ணலை காட்டலாம், ஐயா நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இவன் பைத்தியக்காரன், இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட், நம்ம அவன்கிட்டயே கேட்டுருவோம் என்னன்னு. ஐயா நீர் யாருதான் உண்மையில் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அவன் சொல்றான், ஐயா அவர் சொன்னதும் உண்மைதான், நீங்க சொல்றதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தியத்தேவனை பார்க்கறேன். ஏன்னா அவனை பைத்தியம்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி. உடனே வந்தியத்தேவன் இவரை பொன்னியின் செல்வன்னு சொல்லி யாரோ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, என்னைய பைத்தியம் இல்லைன்னு இவங்கள்ட்ட கண்டிப்பா நான் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த சங்கு சக்கர ரேகை அப்படின்னா என்னன்னா, சாஸ்திரப்படி ஒரு குழந்தை கருவுல உருவாகிறப்பயே தன்னோட வாழ்நாள் முழுவதையுமே அது அந்த கருவறைக்குள்ளேயே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அந்த குழந்தைக்கு. ஆனா அது கருவை விட்டு வெளியில சூரியனுடைய வெளிச்சம் பட்டு பூமியோட காற்று சுவாசத்தை வாசிச்சோன்னே அது மறந்து போயிருன்றது சாஸ்திர விதிப்படி. ஆனா அவனுக்கு அந்த மாதிரி உள்ள இருக்கும்போது கைகள் மூடி இருக்கும்ல, உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் அப்படி மூடி இருக்கிறப்போ அவனுடைய வாழ்க்கையில நடக்க போற சில விஷயங்கள் அந்த ரேகையா பதிஞ்சிரும். அதுல வாழ்க்கையை பத்தி தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பா அதுல யார் அவன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேகைகள் உருவாகுறதுன்றது உண்மை. அதனாலதான் நம்மளோட ஐடென்டிட்டியை ரேகையில பதிக்கிறாங்க. இப்ப இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ இப்ப இதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த சம்பவம் நடக்க போற சம்பவம் அதுதான். இவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க யாருமே நம்பல. இவன் தான் பொன்னியின் செல்வன் பார்த்தாரு அருள்மொழிவர்மர். ரைட், இது ஆவர கரையல்ல, நம்ம இறங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு கோவமாயிட்டார். என்ன சும்மா நானும் சொல்றேன் அவரும் சொல்றேன், சரியா நீங்க நம்பவே வேண்டாம், நான் தான் பொன்னியின் செல்வன், நீங்க யாராவது ஒருத்தர் பொன்னியின் செல்வரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நாங்க ஒரே ஒருத்தர் நாகப்பட்டினம் துறைமுகத்துல பார்த்திருக்கோம், அப்போ அவர் ஒரு மாதிரி அழகா இருந்தாரு அப்படின்னு. அப்பதான் இவருக்கு புரியுது, ஏன்னா முகத்துல அவ்வளவு தாடி இருக்கு, அப்ப அவ்வளவு தாடி இல்ல, மக்கள் தூரத்துல இருந்து தான் பார்த்திருப்பாங்க, பக்கத்திலே வந்தியத்தேவர் இருந்திருப்பாரு, என்னமோ போங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு வேதனை. இப்படி நம்ம நிலைமையே நம்மளோட ஐடென்டிட்டியே மாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு சைடு அப்படியே மனசுல வருத்தமா இருந்தாலும் அடுத்ததும் கோவமா பேசுறாரு. சரி பார்த்திருக்கீங்க, ரைட்டு, அப்போ இங்க இருக்கிறதுல நான் தான் பொன்னியின் செல்வன் சொல்லிட்டேன், உங்களுக்கு அதை நான் நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதை சொல்லுங்க, இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னோடனே இப்படியே பேசிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவன் சொல்றான், ஐயா நான் தான் சொல்றேன் இல்லையா, அவரு தான் பொன்னியின் செல்வர் அப்படின்னு. என்னையா திருப்பி திருப்பி சொன்னா அடிச்சிருவையா உன்னைய, அவர் பொன்னியின் செல்வர்னா நீ என்ன வந்தியத்தேவனா அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு, டேய் நான் தாண்டா சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஆனாலும் இப்ப நீ பைத்தியம்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நான் எதுவுமே பேசலடா நீ விடுங்கடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசல, அமைதியாயிட்டான். உடனே பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றான், ஐயா பொன்னியின் செல்வனுக்கு கையில சங்கு சக்கர ரேகை இருக்கும் அப்படின்னு சொன்னான். சங்கு சக்கர ரேகை எப்படி இருக்குன்னு அது உனக்கு தெரியுமா? எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க அவர் கையில இருக்கும்னு அப்படின்னோடனே கையை எப்படி நீட்டுறான். இரவு பொழுது போய் சூரிய உதயம் ஆகிற டைம் கரெக்டா. நான் எப்போ சொன்னேன்னா, இந்த கதை போன சாப்டர்ல சொல்லியிருப்பேன், இவங்க 2 பேரும் தீவுக்குள்ள வரும்போது 4ஆம் ஜாமம், இரவோட 4ஆம் ஜாமம், இப்போ 6ஆம் ஜாமம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா விசாரிச்சிருக்காங்க பாத்துக்கங்க. விசாரிச்சுட்டு சூரிய ஒளி மேல வரப்போ அவர் கையை பார்த்தோன்னே அழுகுறாங்க. ஏன்னா அதுல சங்கு சக்கர ரேகை இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் தான் பொன்னியின் செல்வர்னு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் மண்டிட்டுட்டாங்க. இவங்களும் மேல இருந்து, அதாவது உச்சி மலையில இருக்கு அவங்களோட இருப்பிடம், அங்கேயும் இருக்காங்க. எல்லாரையும் வர சொல்லி, அங்க மட்டும் ஒரு 2-3 பேரை வச்சுட்டு மித்த எல்லாரையும் வர சொல்லி மண்டியிட வச்சு இவர் பொன்னியின் செல்வரை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க அழுவாதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி பேசினோன்னு வந்தியத்தேவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவனையும் பார்த்து வணங்கிட்டு 2 பேரையும் இருப்பிடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இருப்பிடம் எப்படி இருக்குன்னா, கடல் தீவுனா எல்லா சைடும் காத்திருக்கும், ஆனா அந்த ஊர் ஒரு மாதிரி அந்த தீவே பாத்தீங்கன்னா வாடை காற்று ஜாஸ்தி. வாடை காற்றுனா குளிர், கூலிங்கா இருக்கிற காத்து நிறைய அடிக்கிறதுனால குகை மாதிரி இருக்கிற இடப்படமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. மலை உச்சியில அந்த குகையை சுத்தி மரம் இருக்கு. அப்போ கொள்ளையர்கள் தீவுல இருந்து இங்கிட்டு பார்த்தா அந்த மலையே தெரியாது, அந்த குகையே தெரியாது, அங்க மக்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும், ஃபுல் பாதுகாப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா நிறைய குழந்தை குட்டி பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறாரு பொன்னியின் செல்வர். பொன்னியின் செல்வரை பார்த்ததுல அவங்களுக்கு எல்லாம் ஒரு புதிய குதூகலம். ஆனா இவர் கேட்கிறாரு யார் இவங்க எல்லாம் அப்படின்னா, ஐயா நாங்க சோழ நாட்டை சேர்ந்தவங்க, நாங்க ஒரு
வணிகத்துக்காக தான் இங்கே வந்தோம். ஆனால் வணிகத்தில் கொள்ளையர்களோட கப்பலில் அடிபட்டு இங்கே வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து பலவிதமான வணிகர்கள். 1,500 அப்படின்னு சொல்லி ஒரு வணிகர் படை இருக்கு சோழ வம்சத்தில், அவங்கள சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்க தலைவன் சொல்றாரு. ஐயா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ மெய்யப்பன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ பொன்னியின் செல்வருக்கு மனசில் ஒரே வலிமை குன்றி போய் மன வலிமை இழக்க தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து பொறுப்பு இப்போ அதிகமாயிருச்சு, ஆனால் அதுக்கான ஊன்றுகோலை எந்த ஒரு உதவியுமே இல்லைன்றப்போ டவுன் ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட ஆனால் கதைக்குள்ள இருக்க தொடர்ச்சி இன்னும் முடியல. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. பாய்.